Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இளநீ வெட்டுதல் பார்ட் 2. ஸோ அதே மாதிரி ஏணி வச்சு அதே மாதிரி வெட்டதானே போறேன்னு கேட்டிங்கன்னா எஸ். ஆனால் நான் அன்னைக்கே வெட்டிருக்க வேண்டியது. பட் எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை அது கொஞ்சம் விளையுதா அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா ஓகேவா இருக்கா, இன்னும் உள்ள எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதனால இதை பார்த்துட்டு நம்ம அதை அப்புறம் வெட்டிக்கலாம், ஏன்னா ரெண்டும் ஒரே டைம்ல வளர்ந்தது தான் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் அதே மாதிரி ஏணி எடுத்துட்டு போயிட்டு வெட்ட போறோம். ஓகே, சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்களா? ஸோ ஏணியை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஏன் புத்திசாலித்தனம், நான் தான் வச்சேன். இப்ப இல்ல, ரொம்ப 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்பா மாத்தி மாத்தி எடுத்து ஸோ இப்போ மறுபடியும் வச்சிருக்கிறோம். இப்ப அதை எடுக்கிறேன், பாருங்க எப்படி எடுக்கிறேன்ட்டு. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் பண்ண பாத்தீங்களா? டிஃபிகல்ட்னு சொன்னேன்ல. ஓகே, அவ்வளவுதான், ஏணியை எடுத்தாச்சு. இப்ப அங்க கதை ஓபன் பண்ணல, அதான் ஓபன் பண்ணிட்டு வரேன் நானு. ஓகே, நம்ம இப்போ பறிக்க போறோம். இதெல்லாம் ரிஸ்க்கு, வீட்டில் யாரும் தனியா பண்ணாதீங்க, நான் பண்றேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓ ஓ ஓ ஃபுல்லாக இருந்துக்கு. நான் ஏன் கேமரா இங்கே கொண்டு வரல அப்படின்னா ஃபுல்லாக இதாகிடும். ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேமராவில் டெம்பர் வர ஒட்டலைங்க, அதுதான் பிரச்சனை. ஓகே, ஒருத்தர் கீழே வந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, செம ஹைட்டு. ஸோ கடைசியா பறிச்சாச்சு. ஓகே, அம்மா
வாங்க போலாமா? ஓகே, ஸோ இளநீ பறித்தல் நல்லபடியாக முடிஞ்சது. அண்ட் மறுபடியும் வந்துட்டு அந்த இளநீ தூக்கி அதே மாதிரி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. உண்மையிலே அது வெயிட்டாக இருக்கா, அறுக்க முடியாமல் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒன்றா குடிப்போமா? கண்ணு முன்னாடி விட்டோம். ஓ ஓ ஓ ஓ ஓ குடிக்க போறோம். பயங்கரம். நான் குடிச்சிக்க மாட்டேன், பட் தனியாக வந்துச்சு இல்லை நமக்காக. இது வீட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம். யா, இப்போ இதை வந்துட்டு கட் చేస్తాను. வழுக்கை கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சத்தையும் நாம் வழுக்கி வழுக்கி சாப்பிட்ருவோம். எனக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த வெளில உட்காந்து சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போகும். இருந்தாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா பரவாயில்ல, உடம்பு சரியில்லாமல் போனாலும் பார்த்துக்கலாம், என்ன இப்போ ஆகுது அப்படின்ட்டு. அழுக்க பெருசாக கிரியேட் ஆகலைங்க. என் டாகு குட்டி பாக்குது, அவன் கொதி விட்டானா வந்துட்டு நமக்கு செத்துருவோம். அவனுக்கு கொஞ்சம் வச்சிருவோம். பா பாருங்களேன், இங்கெல்லாம் பாருங்க, பண்ணி மாதிரி. அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் ஒன்று பண்ணுறதுக்கு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் தூக்கி எங்களுக்கு பண்ணணும். ஆனால் அது பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா அதுக்கான டேப்பு அது இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் நாம் இப்படி கரெக்டாக பண்ணணும். பண்ணால் அதை வந்துட்டு கரெக்டாக அது நிற்கணும், அப்படி பண்ணணும். பட் இப்போ எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தை வந்துட்டு அதை அப்படியே வச்சுட்டோம். வந்துட்டு இளநீ எல்லாம் வெட்டியாச்சு, ஓகே, அதையும் குடிச்சாச்சு. துண்டு பீஸ் எல்லாம் அந்தா கிடக்குது, எல்லாம் இருக்கு, மிச்சம் இருக்குது, நமக்கானது நம்ம குடிச்சாச்சு. இப்போ சரி ஓகே, ஏனியை வந்துட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்கே வச்சுட்டு வந்தது தாங்க உண்டு. என்ன ஆச்சு தெரியுமா, மழை ஃபுல்லா ரெயின்.
சாரல் ஊத்துற மாதிரி மழை தண்ணியா ஊத்துது. என்ன பண்றது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மழை எப்போ தீருதோ அப்போ வந்துட்டு தூக்கி வச்சுட்டு போகணும். பட் ஆனால் திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஃபார் மீ இன் மை ஹோம். ஸோ ஐ எம் லீவிங் மை ஹோம் டுடே. என்ன பண்றது, கிளம்பிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ எல்லா தடவையும் வந்துட்டு வீட்டுல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் வந்துட்டு பெருசா வீட்டுக்கு வந்து எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். சரி ஓகே, அங்க போய் நிறைய வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது, டோட்டலா ஆப்போசிட். வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் நிறைய வீடியோ எடுத்தேன், நிறைய பண்ணேன், எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இப்போ போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ பரவாயில்ல, தி ஜேர்னி எண்ட் டுடே ஹியர். இதுக்கு மேல நம்ம சென்னைக்கு போயிட்டு அங்கிருந்து நிறைய வீடியோஸ் பண்ண வேண்டியதான். அது அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது போக போக நான் சொல்றேன். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஏனியை நான் வந்துட்டு தூக்கிட்டு இங்கே வைக்கணும். ஸோ அப்புறம் வச்சுக்கிறேன், அதை நான் வீடியோ பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நான் ப்ரீவியஸ்ல இருந்த மாதிரி ரொம்ப பேடா, ரொம்ப இல்ல பேட்னா கிடையாது, எப்படி அப்படின்னா வந்துட்டு இந்த பேடர்ஸ் கூப்பிடுறது ஒரு மாதிரி இல்லாம சேனலுக்காக நான் உழைக்கிறேன். கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ அதான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.